பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் முக்கிய கட்சிகளின் சார்பில் யார் யார் களம் இறங்க வாய்ப்புள்ளது என்பதை பேசப்படும் பெயர்கள் பகுதியில் பார்க்கலாம். இந்தியா கூட்டணியில் திமுக வேட்பாளராக பெரம்பலூர் தொகுதியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் கே நேருடைய மகன் அருண் நேரு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. கடந்த 2 ஆண்டுகளாக திமுகவில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டு அதற்காக உழைத்துக் கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. எனவே அவருக்கு அந்த வாய்ப்பு என்பது கிடைக்கும் என பரவலாக சொல்லப்படுகிறது. அதேபோல தற்போது அந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய டாக்டர் பாரிவேந்தர் அவர் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களிலேயே தன்னுடைய சொந்த நிதியை அதிகமாக அந்த தொகுதிக்கு செலவு செய்தவராக இருக்கிறார். எனவே பாஜக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் மீண்டும் டாக்டர் பாரிவேந்தருக்கு அந்த தொகுதி கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அவர் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல அதிமுகவை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சராக இருந்த NR சிவபதி அவர் இந்த தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராக போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே 3 முக்கிய பிரதான கட்சிகளிலும் இந்த 3 நபர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் பெரம்பலூரிலிருந்து லெனின்.